Charlie, Charlie, are you there? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 த்ரில்லர் படமும் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் ஓடிடிலலாம் இந்த படத்தை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நான் என்ன டைட்டிலில் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். அது மூலியமாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கிடச்சிரும். அதே மாதிரி 5 படத்தோட கதை சுருக்கத்தையும் சொல்கிறேன். எந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேரு எவன் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது ஒரு மலையாள படம் தான். முதல்ல மலையாளத்தில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படம் தமிழ்லேயே இருக்கு. எவன் தமிழ் டப்டுன்னு போட்டிங்கன்னா இந்த படம் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். சூரஜ் தான் இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிசி கேம்புக்காக நிறைய பசங்க வந்து ஒரு காட்டு பகுதி கிட்ட போறாங்க. அதுல 2 பேர் லவ் பண்றாங்க, ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதிக்கு வராங்க. அந்த பகுதியில் பார்த்தா எரிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு பாடி இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பாடி யாரோடுது அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறதா சந்தேகப்பட்டு அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அதுதான் நம்ம ஹீரோவா இருக்கும். நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோவோட பேர் இந்த படத்துல பீட்டர்னு நினைக்கிறேன். பீட்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பீட்டர் தான் இதை பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் பீட்டரோட பிளாஷ்பேக் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இவருமே ஒரு போலீஸ் தானே, இவரு ஒரு கேஸை விசாரணை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இவரோட பையனே யாராலையோ கொல்லப்பட்டுறான். பையனை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி தேடிட்டு இருப்பாரு. ஸோ பிரசன்ட்ல இந்த கொலைக்கும் பீட்டருக்கும் சம்பந்தம் இருக்கா, பீட்டர் பையனை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சின்ன படம், ஆனா சூப்பர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் எவன் படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை ஏமாத்தது அந்த அளவுக்கு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கோல்டு கேஸ் அப்படின்றது. இந்த படத்துல பிருத்திவிராஜ், அதிதி பாலன் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பிருத்திவிராஜ் போலீஸ் ட்ரெஸ் போடுறாருனாலே அந்த படம் சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த படம் டைரக்டா ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அமேசான் பிரைம்ல முதல்ல இந்த படம் டைரக்டா ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் தமிழ் டப்பிங்காவும் அவைலபிளா கிடைக்குது. மர்ம வழக்குன்ற பேர்ல தான் இந்த படம் தமிழ்ல இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, முதல்ல இந்த படத்தோட கதைக்கு வந்துருவோம். நம்ம பிருத்திவிராஜை பொறுத்த வரைக்கும் ஏசிபியா இருப்பாரு. அதாவது வந்து இந்த ஆத்துக்கிட்ட மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வலையில வந்து ஒரு எலும்பு கூடு மாட்டுது. அதாவது ஏதோ ஒரு பொண்ணோட எலும்பு கூடு மாட்டுது. அந்த கேஸை விசாரணை பண்றதுக்கு ஏசிபியும் வந்து ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. யார் இந்த பொண்ணு, எப்போ கொல்லப்பட்டிருப்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் நம்ம அதிதி பாலனை காட்டுறாங்க. அதிதி பாலனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மாமா இருப்பாங்க. ஒரு பொண்ணை இவங்க பார்த்துக்கிறாங்க. புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. புதுசா ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்குறாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் அமானுஷ்யமா ஏதோ நடக்குது. அதாவது அந்த வீட்லயே அமானுஷ்யமா ஏதோ நடக்குது. ஒரு பக்கம் விசாரணையை காட்டுறாங்க, இன்னொன்று பக்கம் அமானுஷ்யத்தை காட்டுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரியும் லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிருத்திவிராஜ் விசாரணை பண்ற கேஸ் என்ன, அதே மாதிரி அதிதி பாலன் வீட்டில் மர்மமா நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அதுவும் அந்த ஃப்ரிட்ஜில் மர்மமா நடக்கிறதுக்கு என்ன காரணம், இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்னன்றது கடைசியில தான் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் உங்களில் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இந்த படம் பார்க்கலனா ஒன்ஸ் இந்த படத்தை பார்த்துருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு MMOF அப்படின்றது. இதை திருப்பி போட்டீங்கன்னா 70mm அப்படின்ற மாதிரி வரும். இதுதான் இந்த படத்தோட டைட்டில். இது ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்துல ஜேடி சக்கரவர்த்தி தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 70mm அப்படின்ற பேர்ல தமிழ்லயே இருக்கு. யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்களாலே இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். ஜேடி சக்கரவர்த்தி தான் ஹீரோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப், பொண்ணு, தங்கச்சின்னு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தியேட்டர் இருக்கிற இடத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க. ஜேடி சக்கரவர்த்தியோட அப்பா காலத்துல இருந்து இந்த தியேட்டரை இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த தியேட்டர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தியேட்டர் வந்து ரொம்ப பழைய தியேட்டரா மாறிடுது. இதை தாண்டி ஜேடி சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன்
பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. அதை மீறியே இந்த தியேட்டரை எப்படியாவது நடத்தணும், ஏன்னா அப்பா காலத்துல இருந்து நடத்திட்டு இருக்கோம், நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா இந்த தியேட்டரை நடத்தணும், நம்ம ஃபேமிலியை நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்க சூழல்ல தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்காக வந்த ஒரு நபர் இருக்காருல, இறந்து போயிடுறாரு. ஐயோ இவன் இறந்து போயிட்டான்னு நம்ம வெளியே சொன்னா அதுக்கப்புறம் தியேட்டருக்கு ஒரு பையன் வரமாட்டான், ஏற்கனவே தியேட்டருக்கு யாருமே வரதில்ல, அதனால இந்த பாடியை நம்ம மறைச்சு வச்சிடலான்ற மாதிரி மறைச்சு வைக்கிறாரு. வாட்டி மறைச்சு வச்சிட்டாங்களா, இப்ப ரெண்டாவது வாட்டி தியேட்டருக்கு வந்து ஒருத்தன் இறந்து போயிடுறான். இவன் எப்படி இறந்து போனான்றது இவங்களுக்கு தெரியல, யாரு கொலை பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, அதனால இந்த பாடியை மறைச்சு வச்சிடலான்னு மறைச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இந்த கதையில நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நிறைய சீன் வந்து ரொம்ப சில்லியா இருக்கும், காமெடி மாதிரிலாம் சில சீன் வச்சிருப்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் சில்லியா இருக்கும். பட் ஓவராலா ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு அஸ்வத்தாமா அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு படம் தான். அஸ்வத்தாமா தமிழ் டப்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நாக சௌரியா அப்படின்றவர் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப கிரிப்பிங்கான த்ரில்லர் படம்லாம் விரும்புறவங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்துல கலந்துக்கணும்ல, அதுக்காக இவருமே 2 நாள் முன்னாடி வந்துடுறாரு. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காங்க. ஏன் எதுக்குன்றது இவருக்கு புரிய மாட்டேங்குது. மறுநாள் விடிஞ்சா கல்யாணம்னும் போது தங்கச்சி திடீர்னு தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த விஷயத்தை இவர் பார்த்துடுறாரு. எதுக்காகமா இப்படி பண்ணன்னு கேட்கும் போது தங்கச்சி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, தங்கச்சி யார் கூடயும் லவ் அஃபேர்லாம் இல்ல, அதாவது யார் கூடயும் நெருக்கமாலாம் பழகல. அப்படி இருக்கும் போதும் தங்கச்சி யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. யாரால பிரெக்னன்ட் ஆனாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. இதனால தான் சாகிறதுக்கு போக பார்த்திருப்பாங்க. நீ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி அண்ணன் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிரைம் நடக்குதா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாரு. அதாவது தங்கச்சி வந்து யார் கூடயும் ஒண்ணுமன்னா இல்ல, ஆனா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கல்ல, இதே மாதிரி நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு. சில பெண்கள் அதுல தற்கொலை பண்ணி இறந்துலாம் போயிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. அது எப்படி ஒரு பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆக முடியும்? ஏதோ நடக்குது, இந்த பொண்ணுங்களை மயக்கமாக்கி யாரோ எல்லாம் மீறி நடக்கிறாங்க அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணைலாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த விசாரணையோட முடிவில் இதுக்கு பின்னாடி இருக்க நெட்வொர்க்கை, அதே மாதிரி அந்த வில்லனை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களில் சிலர் இந்த படத்தை பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்துருக்கவங்க எப்படி இருந்ததுன்றதா சொல்லுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறதும் ஒரு தெலுங்கு படம் தான். அசலம் ஜர்கிண்டி அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரு. ஆனா தமிழ்ல இந்த படம் முருடன் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல முருடன் போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் டாக்டரா மாறி இருப்பாரு. ஒரு கிராமத்துல இவர் முன்னாடி இருந்திருப்பாரு. அங்கதான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவர் அந்த கிராமத்துல கேம்ப் மாதிரி போட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த கிராமத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கறதுக்காக வராரு. இதை தாண்டி இவர் வந்து ஸ்கூல் படிச்ச டைம்ல ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அந்த கிராமத்துக்கு வந்துடுறாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதே கிராமத்துல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, வயசு பொண்ணுங்க வீட்டுல தனியா இருக்கும் போது ஏதோ ஒரு பேய் வருது, அந்த பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்கு. இது என்னடா, தனியா இருக்க பெண்கள் கிட்ட ஏதோ ஒரு பேய் எல்லை மீறி நடக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அந்த பேய் யாருன்றதை நமக்கு காமிச்சிடுறாங்க. அந்த பேய் போக போக ஸ்ரீகாந்த் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுமே சொல்றாங்க, ஏதோ ஒரு பேய் என்கிட்ட எல்லை மீறி நடந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ரீகாந்தும் அந்த பேய் யாரு, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்றதை தேடி அலையிறாரு. கடைசியில் இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். உண்மையிலேயே சூப்பரா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த படத்தோட லென்த்தே எனக்கு தெரிஞ்சு 1 hour 40 நிமிஷம் தான். ஆனா வித்தியாசமா இருக்கும். தோ இவன் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டான். தோ இப்போ ஒருத்தனை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் தான் கண்ணுக்கு தெரியாம பெண்கள் கிட்ட எல்லாம் எல்லை மீறி நடந்துட்டு இருப்பான். கடைசியில ஸ்ரீகாந்த் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இவன் கதையை முடிப்பாரு. அது என்ன மெத்தடு அப்படின்றதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம், வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே நீங்க எந்தெந்த படங்களை பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க.